ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வாழ்க்கையில் மனுஷன் கஷ்டப்படுற விஷயம் ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று கடனில் கஷ்டப்பட போகிறான், இல்லை நோயில் கஷ்டப்பட போகிறான். இந்த ரெண்டு அமைப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கான்னு அர்த்தம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தீராத ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடம்புல இருக்கும். கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், கல் பிரச்சனையாக இருக்கலாம், கிட்னி பிரச்சனை, இதய பிரச்சனை, அதாவது கேன்சர், இப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நோய், தீராத ஒரு நோய் அப்படிங்கிறது உடம்புல வந்துட்டு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்காத நாட்கள் இருக்காது. என்னடா மனுஷன் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, அவெல்லாம் எப்படி வாழ்ந்தா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நம்மளே நாமே தாழ்வாகவே நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு காலகட்டத்தில் அது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இது போல ஒரு அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு, தீராத ஒரு நோய், எந்த நோயாக இருந்தாலும் சரி இருக்கிற அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் எப்படி செய்யும்போது இந்த கர்மாவை நீங்கள் இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத எளிமையாக டிப்ஸாக 2 விஷயம் சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் தவிர இந்த மண்டக்குள்ள ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கொடுக்குறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது என்னுடைய வாக்கு அல்ல, அருள் வாக்கு, என் தாய் கொடுக்குற விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடன் இருந்தால் கூட என்ன செய்ய, கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு அணைச்சிக்கலாம்ப்பா, வருமானம் தானே, நம்ம உழைப்பு தானே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். மனமும் கெட்டு, உடலும் கெட்டு, வீட்டில் சம்பாதிக்கிற வருமானமும் போய், தீராத ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு, கட்டில் உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலையில் உட்காந்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு மனசில் குத்தும். பார்த்தீங்களா? இவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடு முறைகள் என்ன, அதைத்தான் நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும். நமக்கு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் உங்களுக்கு நோயை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு. அந்த நோயை கொடுக்குது அப்படின்னாலே அந்த 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 கிரகம் நோயை கொடுக்கும்போது உங்களுக்கு நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அந்த ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ 6ஆம் இடம் நோயை கொடுத்தால் அதற்கு நேர் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு நேர் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடம் தான் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அப்போ 6ஆம் இடம் நோயை கொடுக்குது அப்படின்னாலே நீங்கள் 6ஆம் இடத்துக்குள்ள அமைப்பு என்ன, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுதான் 6ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நோய் உள்ளே வந்துட்டு அப்போ வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எதுவும் உள்ளே வராது. அப்போ அந்த நோயை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்தெந்த கோயிலில் விரும்பி போகிறீங்களோ அந்தந்த கோயிலுக்கு போனாச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வேலை செய்ய வேண்டும். எப்படி நம்ம உழைப்புக்காக நம்ம சாப்பிடணும், லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த உழைப்பில் வர்ற அந்த ஊதியம்னு சொல்லக்கூடிய வாங்கி நம்ம குடும்பத்தில் நம்ம செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் கோவில், எந்த கோவில் போனாலும் சரி, அது இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பக்கத்து வீடு தெய்வம், நாயகர், எந்த தெய்வமாக இருந்து போட்டு தெய்வம் கோவிலுக்கு போகும்போது அங்கே போய் அந்த கோவிலை சுற்றி கூட்டி பெருக்குவது, அந்த குப்பையில் அள்ளி போடுவது, தண்ணி தொளிப்பது, இப்படி ஒரு சில வேலைகளை, பணிவிடைகளை செய்ய வேண்டும். இறைவனுக்கு நீங்கள் சரியான முறையில் பணிவிடை செய்யும் பொழுது அங்கே இறைவன் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்தையும் உடலில் இருக்கிற தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அங்கே கருவறுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அங்கே நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் அங்கே பலவீனப்படுறீங்க. ஏதோ ஒரு நோய் உள்ளே அப்படின்னாலே மனசு கெட்டு போகும்ல. அப்போ போனவனு என்ன செய்வோம், இறைவன் சன்னிதானத்தில் போய் உட்காந்து சொங்கி போய் உட்காந்துக்கிட்டு என்னப்பா எல்லாத்தையும் வச்சா, அவனை பாரு அப்படி வாழ்றான், இவன் பாரு இப்படி வாழ்றான், இங்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா அவெல்லாம் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செஞ்சு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுருக்கிறான், புண்ணியத்தை இப்போ எடுத்து செலவு பண்ணுறான். நம்ம போன ஜென்மத்தில் வாங்கின கர்மா, நோய் கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்போ அந்த தீராத நோயை நீங்கள் தீர்ப்பதற்கு இறைவன் சன்னிதானத்தில் தான் நீங்கள் போய் தீர்க்க முடியும். அப்போ எந்த கோயில் போனாலும் சரி, உதாரணமாக சொல்கிறேன், திருச்செந்தூர் போகிறீங்க, முத்தாரங்கல் போகிறீங்க, இல்லை பக்கத்தில் இருக்க கோயில் போகிறீங்க, காஞ்சிக்காமல் எந்த கோயிலுக்கும் போகிறீங்க, போகும்போது கோவிலுக்கு முன்னால் 2 குப்பை கிடக்குது, அதை உங்கள் கையால் எடுத்து ஓரமாக போட்டு வாங்க குப்பை தொட்டியில். இதுதான் பரிகாரம். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சிவி சிங்காரிச்சு தான் நம்ம கோயிலுக்கு போகும்போது உடம்புல பிரச்சனை இருந்தாலுமே நம்ம போகும்போது பவுடர் அடித்து போட்டு வச்சு குழுன்னு அப்படி போகும்போது அங்கே போய் நான் போய் இந்த குப்பையை எடுத்து போடுறதா, அதை யாராவது எடுத்து போட்டு போவாங்க. இந்த மனநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கர்மாவை இறைவன் கண்ணில் காட்டுவான். கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழத்தை திண்டு யாராவது தொழில் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு குப்பையை அதை போட்டு இறைவனே போடுவான். போட்டுட்டு நான் வாரா பாடுறாய்வா, இதை எடுத்து ஓரம் போடுறாங்களா பார்ப்போம், இல்லை ஓரம் போடுறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறைவன் அங்கே உள்ள வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு இதை போய் நம்ம தொடர்றதா சே அப்படின்ட்டு போவோம். அதுதான் அவங்க கர்மா. அதை எடுத்து போட்டால் கர்ம கழியும், ஆனால் செய்ய மாட்டோம்.
அப்போ எந்த எந்த கோவில் வந்து சுத்தம் இல்லாமல் துப்புரவு இல்லாமல் கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதோ அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் பணிவிடை செய்வது தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் நிவர்த்தி. சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோவில் இருக்கும். சில பேர் ஆல்ரெடி அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்கும். தினசரி காலையில் எழுந்திப்பாங்க, அந்த கோவில் சுற்றி தண்ணி தெளிப்பாங்க, தூத்து கூட்டுவாங்க, கூட்டி சுத்தம் பண்ணி வச்சு பரிபூர்ணமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் நோய் வராது, இருந்தாலும் சரியாயிடும். அதையும் தாண்டி வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இவங்களுக்கு நோயின்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா கட்டுக்குள் இருக்கும், தாக்காது. ஆனால் இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிறது, வயிற்றில் கிட்னி பிரச்சனை, கல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சுகரு, என்னென்னமோ வருது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு 20-25 வயசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படி தடம் புரண்டு பார்த்தீங்களா, இவங்களுக்காக தான் அந்த பரிகாரம். அருகில் ஒரு கோயிலை தேர்ந்தெடுங்க, தினசரி போங்க, அந்த கோயிலை சுற்றி கூட்டி சுத்தம் பண்ணி தொளிச்சு அந்த கோவிலை நீங்கள் துப்புரவு வச்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நோய் இல்லை. ஏன்னா குப்பைகள் எங்கே சேருதோ அங்கே நோய்கள் உருவாகும். இறைவன் சன்னிதானத்திலே அந்த குப்பை கிடக்குது. இறைவன் எதுக்க குப்பையை போடுறாங்க கொண்டு போய்? எப்படியும் யாராவது ஒருத்தர் வருவா, அதை கூட்டி அழுட்டு அவளுக்காக நோய் சரியாகட்டும் தான் அந்த குப்பையை அங்கே இறைவன் போட வைக்கிறான். ஆனால் நம்ம செய்கிறது என்ன? நம்ம தாண்டி போவோம். ஓடி வந்து தாண்ட முடியாட்டாலும் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தாண்டி போவோம். ஏன்? குப்பை காலில் பட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி. இது கான்செப்ட் அல்ல. எங்கே இறைவன் சன்னிதானத்திலே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசை வந்து மட்டும் ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் அதில் வந்து இறைவன்கிட்ட காட்டாமல் நீங்கள் வந்து அந்த கையில் அந்த குப்பையை அள்ளி கொண்டு எடுத்து உங்கள் கையால் ஓரம் போட்டு கையை கழுவிட்டு இறைவன் போய் ஆண்டவான்னு வழிபாடு செய்யும்போது, வாடா மகனே, இப்போ தாண்டா அவனை எதிர்பார்த்தேன், இதை செய்வான் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், போ உன் பற்றி சரியாக போச்சு போன்னு சொல்லி அங்கேயே அவன் அப்ளிகேஷன் எடுத்து ஒரு சீல் வச்சு சைன் பண்ணி அனுப்பிடுவான், போடா கர்ம கழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. கோவிலில் இறைப்பணிகளை தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு பாருங்கள், பெரிய பெரிய விஷயங்களை பெரிய நோய் தாக்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரும், காய்ச்சல் தலைவலி அது வரும், அது இயற்கை. பெரிய பெரிய நோய்களும் தாக்கி அவங்க வந்து கஷ்டப்படுறது நான் பார்த்ததில்லை. ஒரு சில அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் 100 கணக்கு பண்ணி அப்படின்னா ஒரு 70-80% வந்து நல்லா தான் இருக்காங்க. 30% அப்படி கர்மான்னு எடுத்துக்கலாம். அப்போ கோவிலை சுத்தமாக நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகுன்னா அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பான், கர்மாவை கழிப்பான். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் சார்ந்த விஷயம், நோய் சார்ந்த விஷயம். அந்த 6ஆம் இடத்திற்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சன்னிதானம். ஒருத்தருக்கு வந்து நோய் சரியாகணும் அப்படின்னாச்சுன்னா நோய் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அந்த இறைவன் சன்னிதானமாக வர்ற அந்த 9ஆவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானம் இறைவன் சன்னிதானம். உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அது இறைவன் சன்னிதானமாக வேலை செய்யும். 6ஆம் இடத்துக்கு அது சுகஸ்தானமாக வேலை செய்யும். நீங்கள் உடனே சொல்ல அடுத்து கேட்கலாம், இல்லை நாங்கள் டெய்லி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் டெய்லி விளக்கு போட்டுட்ருக்கோம், அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க. 6ஆம் இடத்துக்கு தான் பிரச்சனை. 6ஆம் இடத்துல பிரச்சனை இருக்குது. அந்த 6ஆம் இடத்த சுகத்தை எப்படி ஏற்க வேண்டும்? கோவிலில் போய் சுத்தம் பண்ண வேண்டும். சில கோவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கும், புல்லு புதராக இருக்கும். சாமி மேலே முள்ளு போட்டு அமுத்திட்டு இருக்கும், புல்லு புதரை அமுத்திட்டு இருக்கும். சாமி வந்து எவனாவது ஒருத்தன் வந்து நம்மளை வெளியே தூக்கி விடுவான், அந்த புல்லை சுத்தம் பண்ணி விடுவான், பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஒரு பைய வரமணிக்காக நினச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அப்படி அந்த கோவில் சுற்றி இருக்க புல் புதர்களை அப்படி வெட்டி விட்டுட்டு அதை சுத்தமாக ஓரமாக அப்படி தொடச்சி விட்டுட்டு அந்த சாமி கையெழுத்து கும்பிட்டு அப்படின்னாச்சுன்னா அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நோய் தீர்க்கும் மருந்து அப்படியே அள்ளி கொடுத்துருவான். சரியாக போச்சு. உடனே கேட்கலாம், என்ன நாங்கள் பக்கெட்டாக கொண்டு போகணும் அள்ளி கொடுக்குறேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்த உடனே நல்ல டாக்டர் ஒரு ஆள் கல்ல மாட்டுவார், சரியான ட்ரீட்மெண்ட் நடக்கும், குறுகிய செலவில் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வரும். இப்படித்தான் இறைவன் நேரில் வருவான். அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சில பேருக்கு நோயின் தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. இது கட்டுக்குள் இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி. 65 வயசு 70 வயசு தாண்டிட்டு அப்படின்னாலே நோய் கட்டுக்குள் இருந்தாலே பெரிய விஷயம். நோய் சரியாகாது. ஏன்னா உடம்புல ரத்தோட்டம் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு உருவானால் தான் அந்த நோய் சரியாகும். வயசு ஏற ரத்தோட்டம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள உருவாகாது, உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது. அப்படிங்கும்போது நோயின் தாக்கம் இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கிற அளவு கட்டுக்குள் இருக்கும். நம்ம எதுவுமே எல்லா வேலையும் வழக்கம்போது செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் நோய் இருந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். வயசுக்கு ஏற்ற மாதிரியே அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தினசரி கோவிலில் போய் யார் ஒருவர் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலாக இருக்கட்டும், காவல் தெய்வமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு சின்ன கருங்கல் மேலே தான் வச்சு வழிபாடு செய்கிறாங்க, அது தெய்வம் தான். சத்தியமான உண்மை. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை நீங்கள் சுற்றி இருக்கிறத சுத்தம் பண்ணி நீங்கள் ரெகுலராக வைக்கும்போது அங்கே உங்களுடைய நோய் தீர்க்கும் மருந்தாக அந்த இறைவன் கண்டிப்பாக செயல்படுவான். சத்தியமான உண்மை. அடியேன் உணர்ந்த உண்மைகள் இதுவே. அப்போ எந்த ஒரு நோயாக இருந்து போட்டு கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலை பணிவிடை செய்யுங்க. சில கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்தவர் பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா திருவிழா முடியும் போது ஜெகஜெதியாக இருக்கும்.
முடிச்சுட்டு போனவர் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை காடாக நடக்கும் அந்த கோயிலுக்குள்ளேயும் வெளியும் இருக்கும், கண்டுக்காமல் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து வருஷம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. வருஷம் நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் உடம்புல இருக்க எந்த நோயாக தான் சரியாயிடும். தீராத நோய்க்கு தான் மருந்து. சில கோயிலில் வந்து அன்னதானம் போடுவாங்க, சாப்பாட்டு இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே சாப்பிட்டு மக்கள் போட்டு போயிடுவாங்க. அதை அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆள் வரும், சரிங்களா? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் 4 இலையை பிறக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது பரிகாரம் தான். இப்படியும் பரிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இறைவனுக்கு நீங்கள் பணிவிட அப்படிங்கிறது வந்து ஒரு பூஜை போடுறது, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, நான் பக்கத்தில் இருந்து சாமிக்கு வந்து நான் பட்டு எடுத்து கட்டி கூட வழிபாடு செஞ்சு அப்படிங்கிறதையும் தாண்டி இறைவனுக்கு செய்கிற தொண்டுங்கிறது இதுதான். இந்த தொண்டு மூலமாகத்தான் உங்கள் நோயை நீங்கள் தீர்க்க முடியும். இதுதான் உங்களுக்கு கர்மாவே அப்படித்தான் தீர்க்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. அது குல தெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், காவல் தெய்வமாக இருக்கட்டும், அம்மன் தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்து போட்டு ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, ரெகுலராக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. எந்த நோயாக இருந்தாலும் வயதிற்கு ஏற்றாற் போல் கட்டுக்குள்ளே இருக்கணுமா, அல்லது அழிக்கப்பட வேண்டிய நோயா, அல்லது உங்களுக்கு வந்து அந்த நோய் இருந்தாலும் தாங்குகிற சக்தி இருக்குமா அப்படிங்கிறது அந்த இறைவனே உங்கள் கர்மாப்படி அப்படியே ஒதுக்கி விட்டு உங்களுக்கு தீர்க்க ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் வாழ வைப்பான். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.